ஒரு பிரம்மாண்டமான பல அடுக்குகள் கொண்ட ரொம்ப அழகா டிசைன் செய்யப்பட்ட ஒரு 3D சண்டே ஐஸ்கிரீம கொளுத்தும் வெயில்ல 1 மணி நேரம் வெளியில வச்சா என்ன ஆகும்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அதாவது அது உருகி தன்னோட மொத்த உருவத்தையும் இழந்து ஒரு மாதிரி திரவமா மாறிடும் இல்லையா? கண்டிப்பா உருகிடும். அதுக்கப்புறம் அத பார்க்கவே நல்லா இருக்காது. ஆமா. சரி, இப்போ அந்த உருகிய திரவத்த மறுபடியும் ஃப்ரீசர்ல வச்சா அது பழையபடி அதே அழகான 3D வடிவத்துக்கு மாறுமா? சான்ஸே இல்ல. அது ஏதோ ஒரு ஷேப்ல உறைஞ்சு போகுமே தவிர அந்த பழைய கச்சிதமான டிசைன் வராது. எக்ஸாக்ட்லி. ஏன்னா இயற்கையில சில விஷயங்கள் ஒரு வழிப்பாதை மாதிரி தான். சமையலறையில ஒரு முட்டைய நாம வேக வைக்கும் போதும் இதேதான் நடக்குது. கொதிக்கும் தண்ணியில போட்டதும் திரவமா இருக்கிற முட்டை திடமா மாறுது. ரைட். ஆனா அதை எவ்ளோ குளிர் வச்சாலும் மறுபடியும் பழைய பச்சையான முட்டையா மாறாது. அத்தியாயத்துல இருக்கிற அமினோ ஆசிட்ஸ் மற்றும் புரோட்டீன்ஸ் பத்தின சோர்ஸ் மெட்டீரியல்ஸ ரொம்ப ஆழமா அலச போறோம். ஆமா. முட்டை வேகிறதும் சரி, நம்ம தசை, முடி, தோல்னு ஆரம்பிச்சு நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் வரைக்கும் எல்லாமே செயல்படுற விதமும் சரி, இதுக்கெல்லாம் காரணம் புரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற புரதங்கள் தான். சோ கெமிஸ்ட்ரி அப்படின்னாலே போர் அடிக்கிற ஃபார்முலாக்கள்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு செம்ம ட்ரீட் காத்திருக்கு. ஏன்னா இந்த சிக்கலான வேதியியல் அமைப்புகளை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எப்பிக் ஐஸ்கிரீம் பார்லர் அல்லது ஒரு பிரம்மாண்டமான டெசர்ட் ஓமையை பயன்படுத்தி தான் நாம டீகோட் பண்ண போறோம். ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். இந்த கசப்பான வேதியியலை எப்படி வாய் ஊற வைக்கும் ஐஸ்கிரீம் விருந்தா மாத்த போறோம்னு பாப்போம். இது நிஜமாவே ஒரு சுவாரஸ்யமான பயணம். இப்போ புரோட்டீன்ஸை பத்தி நாம முழுசா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அதோட அடிப்படை தொகுதிகள், அதாவது பில்டிங் பிளாக்ஸ்னு சொல்லப்படுற அமினோ ஆசிட்ஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். நீங்க சொன்ன அந்த ஐஸ்கிரீம் பார்லர் உமையை எடுத்துப்போம். ஓகே, டன். புரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரம்மாண்டமான டெசர்ட் அப்படின்னா, அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது அந்த டெசர்ட்டை உருவாக்குற அடிப்படை ஐஸ்கிரீம் ஸ்கூப்கள். ஆஹா, அடிப்படை ஐஸ்கிரீம் ஸ்கூப்கள் கேட்கவே நல்லா இருக்கே. ஆமா, இந்த அமினோ ஆசிட்ஸோட வேதியியல் அமைப்பு ரொம்பவே ஆச்சரியமானது. ஒவ்வொரு அமினோ ஆசிட்லயும் மையமா ஒரு கார்பன் இருக்கும். இதை ஆல்பா கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு மைய கார்பன் அந்த ஐஸ்கிரீம் ஸ்கூப்போட நடுப்பகுதி மாதிரி வச்சுக்கலாமா? தாராளமா வச்சுக்கலாம். இப்போ இந்த மைய கார்பன்ல 2 முக்கியமான விஷயங்கள் இணைஞ்சிருக்கும். ஒரு பக்கம் அமினோ குரூப், அதாவது NH2 இணைஞ்சிருக்கும். இது காரத்தன்மை, அதாவது பேசிக் நேச்சர் கொண்டது. ரைட். ஒரு பக்கம் பேசிக் நேச்சர், இன்னொரு பக்கம் கார்பாக்சில் குரூப், அதாவது COOH இணைஞ்சிருக்கும். இது அமிலத்தன்மை, அதாவது அசிடிக் நேச்சர் கொண்டது. ஒரு நிமிஷம். இது கொஞ்சம் முரண்பாடா இருக்கே. ஒரே கார்பன்ல அமிலத்தன்மையும் காரத்தன்மையும் அருகருகே இருக்கா? ஒரு ஆசிடும் பேஸும் பக்கத்துல இருந்தா ஒன்னு நியூட்ரலைஸ் பண்ணிடுமே. எப்படி இது சாத்தியம்? அதுதான் இயற்கையோட மாஸ்டர் பீஸ். சாதாரணமா வெளியில அப்படி நடக்கலாம். ஆனா இங்க இவை ரெண்டும் ஒரே மூலக்கூறுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்புல லாக் ஆகியிருக்கு. அத்துடன் இந்த மைய கார்பன்ல 3ஆவதா ஒரு மாறுபடும் R குரூப் இணைஞ்சிருக்கும். R குரூப் அது என்ன பண்ணும்? இந்த R குரூப் தான் ஒவ்வொரு அமினோ ஆசிட்க்கும் அதற்கே உரித்தான தனித்துவத்தை கொடுக்குது. இந்த R குரூப் என்னவா இருக்குங்கிறத பொறுத்து தான் அதோட குணமே மாறும். சூப்பர். அப்ப அந்த R குரூப் அப்படிங்கிறது தான் நம்ம ஐஸ்கிரீமோட ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லலாமா? லைக் வெனிலா, சாக்லேட், ஸ்ட்ராபெரின்னு ஃப்ளேவர்கள் மாறுற மாதிரி இந்த R குரூப் மாறுவதை பொறுத்து அமினோ ஆசிடோட தன்மை மாறுது. எக்ஸாக்ட்லி அதேதான். சரி, இப்படி எத்தனை ஃப்ளேவர்கள் இருக்கு? நம்ம உடம்புல மொத்தம் 21 வகையான அமினோ ஆசிட்ஸ் இருக்குன்னு சோர்ஸ் மெட்டீரியல்ல படிச்சேன். சரியா? ரொம்ப சரி. 21 வகையான அமினோ ஆசிட்ஸ் தான் எல்லா மனிதர்களுக்கும், என் பூமியில இருக்கிற பெரும்பாலான உயிரினங்களுக்கும் அடிப்படை. ஒரு சின்ன பாக்டீரியாவில இருந்து நீலத்திமிங்கலம் வரைக்கும் இந்த 21 ஐஸ்கிரீம் ஸ்கூப்களை வச்சு தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. வாவ், ஜஸ்ட் 21 ஸ்கூப்ஸ் வச்சு இவ்ளோ பெரிய மேஜிக்கா? ஆமா. இப்போ இந்த 21 வகையான ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்களை அதோட வேதியியல் சுவைக்கேற்ப நம்ம 3 வகையா பிரிக்கலாம். அந்த R குரூப்பை வச்சு பிரிக்கிறீங்களா? கரெக்ட். அந்த மூலக்கூறில் உள்ள அசிடிக் மற்றும் பேசிக் குழுக்களின் எண்ணிக்கையை பொறுத்து இது மாறுபடும். இப்போ R குரூப்ல கூடுதலாக COOH குரூப் இருந்தால் அது அசிடிக் அமினோ ஆசிட்ஸ். ஓகே, ஆசிட் அதிகமா இருந்தா அசிடிக். ஆமா. ஒருவேளை NH2 குரூப் அதிகமாக இருந்தால் அது பேசிக் அமினோ ஆசிட்ஸ். இரண்டும் சமமாக இருந்தால் அது நியூட்ரல் அமினோ ஆசிட்ஸ். இப்படி 3 வகையா இதை பிரிக்கலாம். ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா எனக்கு இங்க ஒரு கேள்வி. நீங்க முதல்ல சொன்னீங்க ஒரே கார்பன்ல ஆசிடும் பேஸும் இருக்குன்னு. இத ஒரு தண்ணி மாதிரியான திரவத்துல கலக்கும்போது அங்க என்ன நடக்கும்? ஏன்னா நம்ம உடம்புல பெரும்பாலும் தண்ணீர் தானே இருக்கு. ரொம்ப ஆழமான கேள்வி.
இந்த இடத்துல தான் வேதியியலோட மேஜிக் நடக்குது. இத தண்ணியில கலக்கும்போது அந்த COOH குழுவில் உள்ள ஒரு புரோட்டான், அதாவது H+, விடுபட்டு அத அங்கே இருக்கும் NH2 குழு ஏத்துக்குது. அதாவது ஒன்னு குடுக்குது இன்னொன்னு வாங்குது. ஆமா, COOH ஒரு புரோட்டானை தானம் செய்யுது, NH2 அதை வாங்கிக்குது. இதனால NH2 ஆனது NH3+ ஆகவும், அதாவது நேர்மறை சார்ஜாகவும் மாறுது. அதே நேரம் COOH ஆனது COO- ஆகவும், அதாவது எதிர்மறை சார்ஜாகவும் மாறுது. ஆஹா, அப்படி என்றால் ஒரே மூலக்கூறில் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் என 2 சார்ஜ்களும் ஒரே நேரத்துல உருவாகிடுது. ஆனா 2 சார்ஜும் இருந்தா அது ஒட்டுமொத்தமா நியூட்ரல் ஆயிடாதா? இதனால என்ன பயன்? அது நியூட்ரல் ஆகிறது இல்ல, மாறாக டைபோலர் அயான் அப்படின்னு சொல்லப்படுற இருதுருவ நிலையை அடையுது. வேதியியலில் இதையே ஸ்விட்டர் அயான் அப்படின்னு அழைப்பாங்க. ஸ்விட்டர் அயான் புது வார்த்தையா இருக்கே. ஸ்விட்டர் அப்படின்னா ஜெர்மன் மொழியில ஹைபிரிட் அல்லது இறமை என்று அர்த்தம். இதனால என்ன பயன்னு கேட்டீங்க இல்லையா? ஒரு மூலக்கூறு கிட்ட பாசிட்டிவ் நெகட்டிவ்னு 2 அயானும் இருந்தா என்ன நடக்கும்? வெளியிலிருந்து ஒரு ஆசிட் வந்தா இதோட நெகட்டிவ் பகுதி அதை எதிர்கொள்ளும். ஓ, ஐ சி. அதே மாதிரி வெளியில இருந்து ஒரு பேஸ் வந்தா இதோட பாசிட்டிவ் பகுதி அதை எதிர்கொள்ளும். சோ வாட் இஸ் திஸ் ஆல் மீன்? இதனால தான் நம்ம ரத்தத்தோட pH அளவு மாறாம சீரா இருக்கா? எக்ஸாக்ட்லி. இந்த ஸ்விட்டர் அயான் எஃபெக்ட் மூலம்தான் அமினோ ஆசிட்ஸால் அமிலங்களுடனும் காரங்களுடனும் ஒரே நேரத்துல வினைபுரிய முடியுது. இது ஒரு பஃபர் மாதிரி செயல்பட்டு நம்ம உடம்போட சமநிலையை காப்பாத்துது. கேட்பதற்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்போ நம்ம கிட்ட 21 வகையான ஃப்ளேவர்கள்ல ஐஸ்கிரீம் ஸ்கூப்கள் தயாரா இருக்கு. அதோட வேதியியல் மேஜிக்கும் புரிஞ்சிருச்சு. ஆனா ஒரு பெரிய டெசர்ட் செய்யணும்னா இந்த தனித்தனி ஸ்கூப்களை ஒன்னா சேர்க்கணுமே. கண்டிப்பா சேர்க்கணும். ஒரு ஸ்கூப் மேல இன்னொரு ஸ்கூப்ப சும்மா வச்சா அது சரிஞ்சு விழுந்துடுமே. அது எப்படி உறுதியா பிணைக்கிறாங்க? ஆசிடில் உள்ள கார்பாக்சில் குரூப்பும் இரண்டாவது அமினோ ஆசிடில் உள்ள அமினோ குரூப்பும் கைகோர்க்கின்றன. ஓகே, அந்த ஆசிட் பகுதியும் பேஸ் பகுதியும் ஒட்டிக்குதா? ஆமா, ஆனா அப்படி இணையும் போது சும்மா ஒட்டிக்கிறது இல்ல. அந்த இணைப்பின் போது ஒரு நீர் மூலக்கூறு, அதாவது H2O அங்கிருந்து வெளியேற்றப்படுது. இத எலிமினேஷன் ஆஃப் வாட்டர் அல்லது டீஹைட்ரேஷன் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி வெளியேறிடுமா? ஆமா, தண்ணீர் வெளியேறியதும் மீதமுள்ள CONH அப்படிங்கிற பகுதி ஒன்னாகி ஒரு மிக வலிமையான கோவலன்ட் பாண்ட உருவாக்குது. இதுக்கு பேர் தான் பெப்டைட் பாண்ட். இத நம்ம ஐஸ்கிரீம் உவமையில சொல்லணும்னா, லைக் ஸ்கூப்களை ஒட்ட வைக்கிறதுக்கு நாம சூடான சாக்லேட், அதாவது மெல்டட் சாக்லேட் ஊத்தலாமா? சாக்லேட் உவமை கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா அது அறிவியல் ரீதியா கொஞ்சம் இடிக்குதே. ஏன்னா சாக்லேட் வெப்பம் பட்ட உருகிடும். ஆனா இந்த பெப்டைட் பாண்ட் அவ்வளோ சீக்கிரம் உடையக்கூடியது கிடையாது. ஓ, இது ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சே. ரொம்பவே உறுதியானது. அதனால ஒரு ஸ்கூப் மேல இன்னொரு ஸ்கூப்பை அடுக்கி அது சரிஞ்சு விழாம இருக்க அதோட நடுவுல குத்தப்படுற ஒரு வலிமையான உடையாத கேண்டி ஸ்டிக் அல்லது ஒரு மர ஸ்கியூவர் மாதிரி இதை கற்பனை செஞ்சுக்கலாம். பெர்ஃபெக்ட். அப்போ அந்த கேண்டி ஸ்டிக் தான் நம்ம பெப்டைட் பாண்ட். ஆனா எனக்கு ஒரு டவுட். ஒரு வேதியியல் பிணைப்புல தண்ணீர் வெளியேறுவது ஏன் இவ்வளவு முக்கியம்? சும்மாவே பிணைப்பு உருவாக்க கூடாதா? இது ஒரு நல்ல கேள்வி. தண்ணீர் வெளியேறுவது அப்படிங்கிறது சும்மா நடக்கிற விஷயம் இல்ல. அது தெர்மோடைனமிக் சம்பந்தப்பட்டது. 2 மூலக்கூறுகளை உறுதியா நிரந்தரமா பிணைக்கணும்னா அங்கிருந்து ஏதாவது ஒன்னு வெளியேறி ஆகணும். அப்போதான் அந்த பாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்றீங்களா? ஆமா, அப்பதான் அந்த 2 மூலக்கூறுகளும் மீள முடியாதபடி மிக நெருக்கமா ஒரு உறுதியான ஒற்றைச் சங்கிலியா மாறும். இப்படி பல அமினோ ஆசிட்ஸ் இந்த கேண்டி ஸ்டிக்ஸ் மூலமா ஒன்னா பிணைக்கப்படும் போது அது ஒரு நீண்ட பாலிபெப்டைட் சங்கிலியா மாறுது. இந்த சங்கிலிகள் தான் புரோட்டீன்ஸ் உருவாவதற்கான முதல் படி. ஆஹா, பல ஐஸ்கிரீம் ஸ்கூப்களை ஒரு பெரிய குச்சியில வரிசையா குத்தி வச்சாச்சு. இப்போ அந்த பிரம்மாண்டமான டெசர்ட் உருவாக்குற பகுதிக்கு வருவோம். சோர்ஸ் மெட்டீரியல்ல பாத்தீங்கன்னா புரோட்டீன்ஸ்க்கு 4 விதமான கட்டமைப்பு நிலைகள், அதாவது 4 ஸ்ட்ரக்சரல் லெவல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு கொஞ்சம் டீகோட் பண்ணுவோமா? கண்டிப்பா. இது ஒரு ஆர்கிடெக்சர் மாதிரி. அந்த 4 நிலைகள் என்னன்னா பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி மற்றும் குவாட்டர்னரி. முதல்ல பிரைமரி ஸ்ட்ரக்சர். இது ரொம்பவும் சிம்பிள். எவ்ளோ சிம்பிள்! ஒரு நீண்ட நேர்கோட்ல எந்தெந்த அமினோ ஆசிட்ஸ் என்ன வரிசையில அடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத மட்டும்தான் இது குறிக்கும். அதாவது நம்ம ஐஸ்கிரீம் உவமையில சொல்லணும்னா அந்த கேண்டி ஸ்டிக்ல ஸ்கூப்புகள் அடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். முதல்ல வெனிலா, அப்புறம் சாக்லேட், அப்புறம் ஸ்ட்ராபெரின்னு அந்த சீக்வென்ஸ் தான் பிரைமரி ஸ்ட்ரக்சர். ஆனா இது ரொம்ப சிம்பிளா இருக்கே, இது இவ்ளோ முக்கியமா? அது வெறும் நேர்கோடு தான்.
ஆனா அதுதான் ஒட்டுமொத்த கட்டடத்தோட அஸ்திவாரம். அந்த வரிசைய நம்ம டிஎன்ஏ தான் தீர்மானிக்குது. வாவ், டிஎன்ஏவா? ஆமா. அடுத்ததா செகண்டரி ஸ்ட்ரக்சர். சும்மா குச்சியில குத்தி வச்ச ஸ்கூப்புகள் எப்பவுமே ஒரு நேர்கோட்டிலயா இருக்கும். கிடையாது. சங்கிலியில் உள்ள வெவ்வேறு அமினோ ஆசிட்ஸ்க்கு இடையே ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் உருவாக ஆரம்பிக்கும். ஓகே, அந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் என்ன பண்ணும்? இந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் அந்த நேர்கோட்டை வளைத்து சுருட்டி ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்கு கொண்டு வரும். இதுல 2 முக்கிய வடிவங்கள் இருக்கு. ஒன்னு ஆல்பா ஹெலிக்ஸ், இன்னொன்னு பீட்டா ப்ளீட்டட் ஷீட். அந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ நேர்கோட்டையை எப்படி மாத்துதுன்னு எனக்கு இப்போ நல்லா புரியுது. இது அப்படியே நம்ம ஐஸ்கிரீம் உலகத்துக்கு கொண்டு வருவோம். ஆல்பா ஹெலிக்ஸ் அப்படிங்கிறது அந்த ஐஸ்கிரீம் மிஷின்ல இருந்து சுழன்று சுழன்று விழும் சாஃப்ட் சர்வ் ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் வடிவத்துல வளைஞ்சிருக்கும். சரியா? கரெக்ட். அந்த ஸ்ப்ரிங் சுருள் தான் ஆல்பா ஹெலிக்ஸ். அதே மாதிரி பீட்டா ப்ளீட்டட் ஷீட் அப்படிங்கிறது மடிப்பு மடிப்பா இருக்கிற ஒரு பல அடுக்கு ஐஸ்கிரீம் வேஃபர் சாண்ட்விச் மாதிரி இருக்கும். பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்கு. ஆனா இந்த 2 வடிவங்களும் தனித்தனியா இருந்தா அது ஒரு முழுமையான புரோட்டீன் ஆகிடுமா? இல்ல, இங்கதான் 3வது நிலை வருது. அதாவது டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். இப்போ நீங்க சொன்ன அந்த சாஃப்ட் சர்வ் ஸ்ப்ரிங்குகளும் வேஃபர் மடிப்புகளும் தங்களுக்குள்ளே மறுபடியும் மடிக்கப்பட்டு சுருட்டப்பட்டு ஒரு முப்பரிமாண, அதாவது 3D அமைப்பை பெறுது. இது ஏன் இப்படி மடிக்கப்படணும்? அந்த ஸ்ப்ரிங் மாதிரியோ இல்ல வேஃபர் மாதிரியோ இருந்தா என்ன பிரச்சனை? இதுக்கு பின்னாடி ஒரு சூப்பர் சயின்ஸ் இருக்கு. அமினோ ஆசிட்ஸ்ல சிலது தண்ணீரை விரும்பும், அதாவது ஹைட்ரோஃபிலிக். சிலது தண்ணீரை வெறுக்கும், அதாவது ஹைட்ரோஃபோபிக். ஓகே. நம்ம உடம்புல தண்ணி அதிகமா இருக்கிறதுனால தண்ணீரை விருக்கிற அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் உள்ளே ஒழிய பார்க்கும். தண்ணீரை விரும்புறவையெல்லாம் வெளியே தள்ளும். ஆஹா, இதனாலதான் அது மடிக்கப்படுதா? ஆமா, இதனால ஆட்டோமேட்டிக்கா அந்த சங்கிலி ஒரு பந்து மாதிரி 3D வடிவத்துல மடிக்கப்படுது. இது ஹைட்ரஜன் பிணைப்பு, டைசல்ஃபைட் பிணைப்பு மாதிரியான விசைகளால ரொம்ப உறுதியா லாக் செய்யப்படுது. வாவ், அது எப்படி இயற்கையா அதுவே தன்னைத்தானே மடிச்சுக்குதுன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது அந்த சாஃப்ட் சர்வ் ஐஸ்கிரீமும் வேஃபர் சாண்ட்விச்சும் ஒன்னா சேர்ந்து சுருட்டப்பட்டு ஒரு பெரிய கிண்ணத்துல அழகாக அடுக்கப்பட்ட சிக்கலான ஃபுல்லி லோடட் 3D சண்டே பவுல் மாதிரி மாறிடுது. ஒரு முழுமையான 3D வடிவம் கிடைச்சிடுச்சு. இப்போ இது தன்னோட வேலையை செய்ய தயாரா? ஆமா, பல புரோட்டீன்ஸ் இந்த 3வது நிலையிலேயே தங்கள் முழு வடிவத்தையும் ஆக்டிவ் தன்மையும் பெற்று வேலைய ஆரம்பிச்சிடும். நம்ம உடம்புல இருக்கிற பல என்சைம்கள் இந்த 3D கட்டமைப்புல தான் இருக்கு. ஆனா சில பெரிய புரோட்டீன்ஸ்க்கு 4வது நிலையும் உண்டு. ஓ, இதுக்கும் மேல ஒரு லெவல் இருக்கா? ஆமா, அதுதான் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். இதுல ஒன்றுக்கும் மேற்பட்ட பாலிபெப்டைட் செங்கிலிகள் ஒன்னு சேர்ந்து ஒரு மாபெரும் அமைப்பு உருவாக்குது. ஆஹா, அப்படியென்றால் அந்த 4வது நிலை என்பது பல 3D சண்டே பவுல்ஸ ஒன்னா சேர்த்து அடுக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மேசிவ் மல்டிபோல் டெசர்ட் டவர். நினைத்து பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நம் ரத்தத்தில் ஆக்சிஜனை சுமந்து செல்லும் ஹீமோகுளோபின். அதுல மொத்தம் 4 சங்கிலிகள் ஒன்னா சேர்ந்து ஒரு சிக்கலான 3D அமைப்பை உருவாக்குது. இதெல்லாம் கேட்க ரொம்பவே கச்சிதமா இருக்கு. ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. நீங்க முதல்ல பிரைமரி ஸ்ட்ரக்சரை பத்தி பேசும்போது அதோட வரிசை ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க. ஆமா, சொல்லியிருந்தேன். ஒருவேளை அந்த அடியில் உள்ள பிரைமரி ஸ்ட்ரக்சர் நேர்கோட்ல சும்மா ஒரே ஒரு ஸ்கூப்போட ஃப்ளேவர், அதாவது ஒரே ஒரு அமினோ ஆசிட் இடம் மாறிடுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த ஒட்டுமொத்த பிரம்மாண்டமான 3D டெசர்ட் ஆவரும் சரிஞ்சிடுமா? ரொம்ப பிரமாதமான கேள்வி. ஆம், அதுதான் நிதர்சனமான உண்மை. பிரைமரி ஸ்ட்ரக்சர்ல ஏற்படும் ஒரு சின்ன மாற்றம் கூட அந்த புரதத்தின் முழு 3D வடிவத்தையும் அடியோடு மாத்திடும். நிஜமாவா? ஆமா, நீங்க கேட்ட அதே ஹீமோகுளோபினை உதாரணமா எடுத்துப்போம். அதோட பிரைமரி ஸ்ட்ரக்சர்ல உள்ள நூத்துக்கணக்கான அமினோ ஆசிட்ஸ்ல 6வது இடத்துல குளுட்டாமிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட் இருக்கணும். ஆனா ஜெனட்டிக் கோளாறுனால அந்த இடத்துல வேலன் அப்படிங்கிற வேறொரு அமினோ ஆசிட் தவறுதலா வந்து உட்காந்துட்டா என்ன ஆகும் தெரியுமா? என்ன நடக்கும்? சும்மா ஒரு ஸ்கூப் மாறினா அவ்வளோ பெரிய பாதிப்பு வருமா என்ன? கண்டிப்பா வரும். ஏன்னா நீங்க சொன்ன அந்த குளுட்டாமிக் ஆசிட் தண்ணீரை விரும்புற தன்மை கொண்டது. ஆனா தவறுதலா வந்த வேலன் தண்ணீரை வெறுக்கிற தன்மை கொண்டது. ஓ மை காட், அப்போ அந்த ஸ்ட்ரக்சரே கொலாப்ஸ் ஆகுமே. கரெக்ட். அந்த ஹீமோகுளோபின் புரோட்டீன் தண்ணிக்கு பயந்து தன்னோட 3D வடிவத்தை சுருக்கி ஒரு அரிவாள் போல, அதாவது சிக்கல் ஷேப்ல வளைஞ்சிடும். இது நம்ம இரத்த சிவப்பணுக்களை சிதைச்சிடும். இதத்தான் மருத்துவத்துல சிக்கல் செல் அனிமியா அப்படின்ற கொடிய நோயாக சொல்றாங்க. நம்பவே முடியல.
அஸ்திவாரத்துல ஒரு செங்கல் மாறினாலும் ஒட்டுமொத்த 3D கோட்டியும் இடிந்து போயிடும் என்பதற்கு இதுவே சாட்சி. அந்த அடிப்படை வரிசை எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கறத இது ரொம்ப ஆழமா உணர்த்துது. ஓகே, இப்போ உடம்புக்குள்ள நடக்கிற இந்த இயற்கையான மாற்றங்களை கொஞ்ச நேரம் தள்ளி வைப்போம். நாம வெளியில இருந்து ஒரு வெளிப்புற விசைய கொடுத்து இந்த டெசர்ட் டவரை சிதைக்க முடியுமா? அதாவது நான் ஆரம்பத்துல கேட்ட மாதிரி அந்த பிரம்மாண்டமான 3D சண்டை டெசர்ட்டை சுட்டெரிக்கும் வெயில்ல வச்சா என்னாகும்? அந்த உருகுவதைத்தான் வேதியியல்ல டீநேச்சுரேஷன் அப்படின்னு சொல்றோம். டீநேச்சுரேஷன்? ஆமா, புரோட்டீன்ஸ் அளவுக்கு அதிகமா வெப்பப்படுத்தினாலோ அல்லது தீவிரமான ரசாயன மாற்றத்திற்கு, அதாவது pH அளவை மாற்றுவது மாதிரி விஷயங்களுக்கு உட்படுத்தினாலோ அந்த புரதத்தின் 3D வடிவத்தை கட்டிப்பிடிச்சிருக்கிற மெல்லிய ஹைட்ரஜன் பிணைப்புகள் எல்லாம் உடைஞ்சு போயிடும். ஓ, அந்த வெயில்ல உருகும் சண்டே ஐஸ்கிரீம் போல அதோட வடிவத்தை அதை இழந்துடும். அதேதான், டீநேச்சுரேஷன் நடக்கும்போது புரதத்தின் டெர்ஷியரி மற்றும் செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் முற்றிலும் அழிந்துவிடும். அந்த 3D வடிவம் சுருள் அழிந்து அதோட பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டியை மொத்தமா இழந்துடும். ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அது? அது மொத்தமா அழிஞ்சிடாதா? இல்ல, நீங்க எவ்வளவோ வெப்பப்படுத்தினாலும் அந்த செகண்டரி மற்றும் டெர்ஷியரி கட்டமைப்புகள் தான் அழியும். ஆனா அந்த அடிப்படை அமைப்பான பிரைமரி ஸ்ட்ரக்சர் மட்டும் அழியவே அழியாது. வாவ், that is interesting. அதாவது நாம முன்னாடி பேசணுமே, அந்த வலிமையான கேண்டி ஸ்டிக், அந்த பெப்டைட் பாண்ட், அது அந்த வெப்பத்துல உடையாது. வரிசையான அமினோ ஆசிட்ஸ் அந்த குச்சியில அப்படியே தான் இருக்கும். ஆனா அதோட 3D மடிப்புகள் மட்டுமே உருகி பிரிஞ்சிடும். ஆஹா, இது நம்ம தினசரி வாழ்க்கையில எவ்ளோ பெரிய பங்கு வகிக்குது. உங்களோட சமையலறையில நீங்க முட்டைய வேக வைக்கும்போது என்ன நடக்குதுன்னு இப்ப யோசிச்சு பாருங்க. முட்டையோட வெள்ளைக்கருவில் ஆல்புமின் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் இருக்கு. கொதிக்கும் நீரின் வெப்பம் படும்போது அந்த புரதத்தோட 3D கட்டமைப்பு உருகி டீநேச்சுரேஷன் ஆகி சுருள் அவிழ்ந்து ஒன்னோட ஒன்னு சிக்கி திடநிலையா, அதாவது கோஆகுலேட்டட் சாலிடா மாறுது. எக்ஸாக்ட்லி. அந்த 3D முட்டை உருகி மறுபடியும் பழைய நிலைமைக்கு வராததுக்கு காரணம் இதுதான். இப்போ ரொம்ப கிளியரா புரியுது. முட்டை மட்டும் இல்ல, பால்ல லாக்டிக் ஆசிட் சேரும்போது அது தயிரா மாறுறதும் இதே டீநேச்சுரேஷன் தத்துவத்தோட அடிப்படையில தான். அங்க வெப்பத்துக்கு பதிலா pH அளவு மாறுது. இன்னொரு சூப்பரான உதாரணம் சொல்லணும்னா ஹேர் ஸ்ட்ரைட்னிங். ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கா? அதுலயும் புரோட்டீன் இருக்கா? பின்ன நம்ம முடியில இருக்கிற கெராட்டின் புரதத்துல இருக்கிற 3D பிணைப்புகளை வெப்பம் மூலமா உடைச்சு தான் முடிய நேராக்குறாங்க. இது செம்ம இன்ட்ரெஸ்டிங். ஆனா எனக்கு ஒரு சின்ன லாஜிக் கிடைக்குது. முட்டைய வேக வைக்கும்போது அதோட புரோட்டீன் கட்டமைப்பு உடைஞ்சு டீநேச்சுரேஷன் ஆயிடுதுன்னு சொல்றீங்க. ஆமா, அப்போ வேக வைத்த முட்டைய சாப்பிட்டா நமக்கு புரதச்சத்து எப்படி கிடைக்கும்? வடிவம் உடைந்த புரோட்டீன்னால நமக்கு என்ன லாபம்? அங்கதான் நம்ம உடம்போட டைஜஷன் வேலை செய்யுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டீநேச்சுரேஷன் நடக்கும்போது செகண்டரி மற்றும் டெர்ஷியரி 3D வடிவங்கள் தான் அழியுது. ஆனா அந்த அடிப்படை ஃப்ளேவர்களான ஸ்கூப்களும் அதை இணைக்கிற கேண்டி ஸ்டிக்கும் அப்படியே தான் இருக்கு. ஓ, அந்த பிரைமரி ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கு. கரெக்ட். நாம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு முழு 3D புரதம் தேவையில்லை. அந்த தனித்தனி அமினோ ஆசிட்ஸ் தான் தேவை. நம்ம வயித்துல இருக்கிற என்சைம்கள் அந்த வலிமையான பெப்டைட் பாண்டை உடைச்சு தனித்தனி அமினோ ஆசிடா பிரிச்சு நம்ம ரத்தத்துல கலக்க செய்யுது. அதனால தான் வேக வைத்த முட்டையை சாப்பிட்டாலும் நமக்கு அந்த அமினோ ஆசிட்ஸின் முழு சத்தும் அப்படியே கிடைக்குது. மைண்ட் ப்ளோயிங். அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிற சுவையான ஐஸ்கிரீம் ஸ்கூப்கள் தொடங்கி ஸ்விட்டர்யான் அப்படிங்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் மாயாஜாலத்தை பார்த்து டீஹைட்ரேஷன் சிந்தசிஸ் மூலமா பெப்டைட் பாண்ட் அப்படிங்கிற உடையாத குச்சியால பிணைக்கப்பட்டு ஆமா, 4 லெவல்ஸ் தாண்டி கரெக்ட் 4 லெவல்ஸ் ஆஃப் புரோட்டீன் ஸ்ட்ரக்சரா படிப்படியா உயர்ந்து ஒரு பிரம்மாண்டமான டெசர்ட்டாக மாறி இறுதியில டீநேச்சுரேஷன் அப்படிங்கிற வெப்பத்தால அதோட 3D வடிவத்தை இழந்து உருகுவது வரையிலான ஒரு மாபெரும் வேதியியல் பயணத்தை இன்னைக்கு நாம ரொம்ப தெளிவா கடந்து வந்திருக்கோம். உண்மையாகவே இது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான பயணம். இனி முட்டைய வேக வைக்கும் போதோ, முடிக்கு ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணும் போதோ, அல்லது ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு சென்று பல அழுக்குகள் கொண்ட சண்டே ஐஸ்கிரீமை பார்க்கும்போதோ உங்களை அறியாமலேயே உங்களுக்கு இந்த ஆல்ஃபா ஹெலிக்ஸ், டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்ஸ், பெப்டைட் பாண்ட்ஸ் மற்றும் அந்த டீநேச்சுரேஷன் ப்ராசஸ் கண்டிப்பா நினைவுக்கு வரும். நிச்சயம் நினைவுக்கு வரும். அறிவியல் அப்படிங்கிறது வெறும் லேப்லயோ புத்தகங்களுக்குள்ளேயோ அடங்கி இருக்கிறது இல்ல. அது நம்ம தட்டில் இருக்கும் உணவிலும் நம் உடம்புக்குள்ள நடக்கிற ஒவ்வொரு ரியாக்ஷன்லயும் ரொம்ப அழகா பின்னி பிணைஞ்சிருக்கு. சரி, நாம இந்த டீப் டைவோட விடைபெறும் நேரத்திற்கு வந்துட்டோம். ஆனா இப்பவும் போல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன யோசனையை கொடுத்துட்டு போறோம். அது ரொம்ப முக்கியம். புரோட்டீன்ஸின் 3D அமைப்பு அதிக வெப்பத்தால உருகி டீநேச்சுரேஷன் ஆகி
முட்டை திரவத்திலிருந்து திடமா மாறுதுன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த உருகிய முட்டைய மறுபடியும் பழையபடி பச்சையான திரவ முட்டையா மாத்தவே முடியாதா? அது சாத்தியமான்னு தான் பல பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. அறிவியலோட அதீத வளர்ச்சியால எதிர்காலத்துல நாம ஒருவேளை ரிவர்ஸ் டீநேச்சுரேஷன் செய்ய முடியுமா? உடைந்த அந்த 3D டெசர்ட்ட பிரிஞ்ச அந்த ஹைட்ரஜன் பிணைப்புகளை மறுபடியும் ஒட்ட வச்சு கட்டி எழுப்ப முடியுமா? உண்மையிலேயே சில அறிவியல் ஆய்வகங்கள்ல மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் பயன்படுத்தி அவித்த முட்டைய பழையபடி மாத்த முடியுமான்னு ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அது முழுமையா சாத்தியமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது இயற்கைக்கு முரணானதா இல்ல அறிவியலோட அடுத்த கட்ட பாய்ச்சலா அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாதம் தான். ஆமா, உங்களோட சொந்த தேடலுக்கே இந்த ஆழமான கேள்வியை விட்டுட்டு இன்னைக்கு இந்த டீப் டைவ்ல இருந்து நாங்க விடைபெறுகிறோம். தொடர்ந்து தேடுங்க, தொடர்ந்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருங்க. மீண்டும் அடுத்த ஆழமான அலசல்ல சந்திப்போம்.